மழை பெய்யுது, அது ஒரு பெரிய நாவல்னு வச்சுக்கோங்களேன், பேசிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் இடி இடிக்குது, கும்பிடுது, கொஞ்சம் அதை வந்து என்ன பண்ணலாம், அதை வந்து நம்ம ஒரு சிறுகதைன்னு வச்சுக்கலாம். டக்குன்னு ஒரு மின்னல் விட்டு பாருங்க, அதான் கவிதை. நம்ம மோடியே வந்து காக்காக்கா நாவாக்கா கீக்காக்கான்றாருல, அது அவர் திருவள்ளுவரை சொல்லாமல் அவர் தமிழில் பேச முடியல, ரொம்ப சிரமப்பட்டு சொல்கிறார். அது சொல்கிறதுக்கு அவருக்கு ஒரு பாராட்டு தெரிஞ்சு தான். ஆனால் ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு வரியும் ஒரு அரசியல் செயல்பாடு தான். ஒரு வரி ஒருத்தர் எழுதின்னு கொடுத்தாலே போதும் அரசியல் செயல்பாடு. கஷ்டங்கள் தான் உருவாகுது. அவமானப்பட்டவன் தான் எழுதுகிறான், வறுமையிலுக்கவன் தான் எழுத முடியும். ஜப்பானிய கவிஞர் லான்யான்னு ஒரு லேடி சொல்கிறாங்க, அவ்வளோ பெரிய ஜப்பான்னு சொல்கிறாங்க அந்த லேடி, வறுமை தான் இலக்கியத்தின் தாய்கிற. ஒரு வார்த்தை தவற விட்ட போச்சு. அவ்வளோ பெரிய காணாசு வந்து எழுதுகிறாரு, ஒரு மொழிபெயர்ப்பு நாவலில், வெளிநாட்டில் 2 மொழிபெயர்ப்பு நாவல் எழுதுகிறாரு. ஷூ மேக்கர்னு எழுதியிருக்கான் இங்கிலீஷில். ஷூ மேக்கர்னா காலனி சரி செய்பவன், காலனி ரிப்பேர் செய்யணும்னு சொல்லலாம். சக்லின்னு எழுதுகிறாரு. சிற்றில் கவிதை நூல் வெளியீட்டு விழாவின் தலைமை நாயகன் யவனிகா ஸ்ரீராம். கவிதை குறித்து, கவிதை மொழி சார்ந்த அறிவாக இருக்கிறது. கவிதைகளிடமிருந்து கற்றுக்கொள்ள ஏதும் இருப்பதாக தோன்றவில்லை. கவிதைகள் சாட்சியாகவும் சகுனமாகவும் புழங்குகிற மொழியில் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு நிற்கிறது. கவிதை கலைஞர்களோடு மட்டுமே தன்னை உறவுபடுத்திக் கொள்ளும். கேட்போர் காதுகளுக்கு மட்டுமே கவிதைகள் சில மீயொலி பண்புகளை வெளிப்படுத்துகிறது. இறைச்சலான இந்த சமூகத்தில் ஒரு மொழியின் கூர் உணர்வுகளை தக்க வைத்துக் கொள்ள கவிதை அவசியமாகிறது. இவையெல்லாம் கவிதை குறித்து யவனிகா ஸ்ரீராம் அவர்கள் சொற்களுக்குள் ஒளியும் உயிர்ப்பான வார்த்தைகள் இவை. யவனிகா என்றால் திரை. திரையிட்டு கவிஞர்கள் கருப்பொருளை வைப்பார்கள். அதை கலைக்கண்ணோடு காண்பவர்களுக்கு மட்டுமே தெரியும் கவிதை. இரவு என்பது உறங்க அல்ல, கடவுளின் நிறுவனம். சொற்களுக்குள் உறங்கும் நூலகம், திருடர்களின் சந்தை, தலைமறைவு காலம், அலெக்சாண்டரின் காலனி, மாற்றுப்பாதையில் ஓர் பயணி, வீடற்றவர்களின் உலகம் ஆகிய எண்ணற்ற கவிதை நூல்களின் ஆசிரியர் யவனிகா ஸ்ரீராம். பாண்டிச்சேரி கபிலர் விருது, ஆனந்த விகடன் விருது ஆகிய விருதுகளை பெற்றவர். இவரின் கவிதை நூல்கள் மலையாளம், கன்னடம், ஆங்கிலம், இத்தாலி ஆகிய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. தமிழகத்தின் முக்கிய கவிஞர்களில் யவனிகா ஸ்ரீராம் ஒருவர். தலைமை உரை பேச உங்கள் கரகோஷத்துடன் மேடைக்கு அன்புடன் அழைக்கிறேன் யவனிகா ஸ்ரீராம் அவர்களை. அன்பிற்குரிய தோழர்களே மற்றும் இலக்கிய வாசிப்பு உள்ள நண்பர்களே, இங்கே கணிசமாக கூடியிருந்து ஒரு இலக்கிய நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அளவில் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், நாங்களாம் சிறு பத்திரிகைக்காரர்கள் என்று எங்களுக்கு போய் ஒரு ஒவ்வாமை உண்டு. அந்த பக்கம் போகாதீங்க, வாயிலே வெட்டுவாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க இருக்கிறப்பெல்லாம். ஏன்னா இது வந்து வெகுஜன திரளில் கவிதைகள் வருகிற போது நாங்கள் வேறொரு தளத்துலேருந்து எழுதிட்டு இருப்போம். ஒரு 10 பேர் சேர்ந்து கூட பேசுவோம். ஆனால் அந்த மாதிரி நேரங்களில் கூட ஷாஜகான் வருவார். அந்த இதுலேயும் வந்து கடைசியில் தான் எப்பயும் உட்காருவார். அதே மாதிரி கடைசியில் உட்காந்துருக்காரு. அவர் அந்த பக்கம் உட்காந்து எங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பார், சிரிச்சுக்கிட்டே இருப்பார். கூட உட்காந்தாலும் அவங்களும் சிரிச்சுட்டே தான் இருக்காங்க. என்னத்தெல்லாம் எழுதி போனீங்க, என்னத்தில் நீங்கள் என்ன தருவீங்க ஒன்று சொல்லுவார். இது வந்து கவிதையை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு மழை பெய்யுது, அது ஒரு பெரிய நாவல்னு வச்சுக்கோங்களேன், பேசிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் இடி இடிக்குது, கும்பிடுது, கொஞ்சம் அதை வந்து என்ன பண்ணலாம், அதை வந்து நம்ம ஒரு சிறுகதைன்னு வச்சுக்கலாம். டக்குன்னு ஒரு மின்னல் விட்டு பாருங்க, அதான் கவிதை. சட்டார்னு விட்டோம், கண்ணுன்னா ஒரு வந்து கூசும், அது கவிதை. அது மின்னல் போல் இருந்தால் தான் அது கவிதை. ஆக இந்த மாதிரி ஒரு வரையறை இருக்குது. புரோட்டா காலத்திலிருந்து கவிதைகளுக்கு, கிரேக்கத்திலிருந்து கவிதைகளுக்கு வரையறை வச்சாங்க. நம்மளையும் உண்டு, சங்க இலக்கியங்களில் இல்லாத ஒன்றும் இல்லை. ஆனால் கவிதைகள் என்ன செய்யுது, நீங்கள் பெரும்பாலும் பல நாடுகள் இருக்கக்கூடிய பெரும் தலைவர்கள் இன்னொரு நாட்டுக்கு போனாலும் சரி, இல்லை அவங்க நாட்டில் மக்கள்கிட்ட பேசுகிறாலும் சரி, ஒரு கவிஞனுடைய 2 சொற்களை சொல்லி தான் எங்கள் நாட்டுடைய கவிஞன் எழுதியிருக்கான்னு சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க. எப்படி ஒரு நாவலையோ சிறுகதையோ சொல்லிட்டு நம்ம மோடியே வந்து காக்காக்கா நாவாக்கா கீக்காக்கான்றாருல, அது அவர் திருவள்ளுவரை சொல்லாமல் அவர் தமிழில் பேச முடியல, ரொம்ப சிரமப்பட்டு சொல்கிறார். அது சொல்கிறதுக்கு அவருக்கு ஒரு பாராட்டு தெரிஞ்சு தான். ஆனால் 2 வரியில் அவர் சொல்கிறாங்க, எங்கள் யாரும் ஊரே யாவரும் கேளு, எங்கே அடித்து வச்சுருக்கான், எங்கே
ஐநா சபையில் அடித்து வச்சுருக்கான். யாதும் ஊரே யாவரும் ரெண்டு வரி தனியன் பூங்கொண்ட எழுதுகிற காலம் எத்தனை காலம் எழுதி வச்சுருக்கான். அப்போ கவிதை என்ன பண்ணுது அப்படின்னா, நண்பர்கள்லாம் சொன்ன மாதிரி ஒரு வாழ்நாளை ஒரு 100 ஆண்டு சுருக்கிடும். இப்போ நம்ம 70 வயசு 50 வயசு 60 வயசு நம்ம இருக்கிறோம். ஒரு முழு வாழ்நாள் முழு வாழ்நாளை கடவுளுக்கு பயப்படாமல் இது வரைக்கும் நம்ம வாழ்ந்ததே இல்லை. நம்ம அறிவுறுத்தப்பட்டிருக்கோம் எல்லாருமே. நீங்கள் எப்படினாலும் கடவுளுக்கு எங்களுக்கு பயப்பட கடவுளை கட்டுப்படணும். கடவுளால் அச்சப்படுத்தப்படாதவர்கள் யாராவது இருக்காங்களா? அச்சமுற்றது தான் கடவுளுடைய வேலையை. தம்பி இதை போனேன்னா ஜோடி முடிஞ்சிடும், உன்னை எவனும் மதிக்க மாட்டான், பக்தியோடு இரு அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு பொதுவாக. ஏன்னா சமூக வாழ்க்கை அப்படி இருக்குது. ஒரு பக்கம் பக்தி, ஒரு பக்கம் நம்ம சுய அறிவு, நம்ம தண்ணியில் எல்லாமே சொல்கிறது ரைட்டு. கடவுள் பயப்படலாம் சரி, அப்படி யாரும் கடவுள் பயந்த மாதிரியே தெரியலையே, நம்ம மட்டும் ஏன் பயப்படணும்? சின்ன வயசில் கேள்வி எழுந்தால் தான் கவிஞன் ஆகிடுவான். அவன் தான் அப்போ தான் முதல் கேள்வி கேட்குறான். ஏன்னா முரண்பாடு தான் அத்தனை ஆற்றலுடைய இயக்கத்துக்கு முக்கியமான காரணம். ஒருவன் எங்கு முரண்படுகிறானோ, எதை நோக்கி கேள்வி கேட்கிறானோ, எதை சந்தேகம் அடைகிறானோ, எதை சந்தேகப்படுகிறானோ. ஏன்னா இதை நவீன வாழ்க்கைன்னா ஒரு மக்கள் திரளை ஒருங்கமைக்கிறதுக்கு என்ன பண்ணிடுன்னா, ஒட்டுமொத்தமான பொது நியாயங்களை உருவாக்கி அதை நீங்கள் மீறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருஷமாக மன்னர் காலத்திலேருந்து புராண இதிகாச காலத்திலேருந்து ஒரு சில செய்திகளை சொல்லி அதைத்தான் நவீன வாழ்க்கையை நமக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம நடுத்தர வர்க்கத்தோடைய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தால் கூட ஏதோ ஒரு இடத்துல மேலே இருக்காமல் பார்த்துக்கிடுவாங்க. நம்ம உண்டான செய்வோம், வேலையை செய்வோம், பலனை எதிர்பார்க்கக்கூடாது, எல்லாருக்கும் அன்பாக இருக்கணும். இதெல்லாம் மதங்களில் இல்லாத ஒரு தத்துவத்தை எந்த கவிஞன் எழுதலை. அவ்வளோ அற்புதமான மதங்களுடைய சுருக்கப்பட்ட வடிவங்கள் எல்லாமே இருக்குது. ஏற்கனவே மதங்களே கவிதை வடிவத்தில் தான் இப்போயும் இருக்குது. ஆனால் ஒருத்தர் கடைப்பிடிக்க முடியாது. அங்கே தான் பிரச்சனை. அங்கே இருக்க எதையுமே கடைப்பிடிக்க முடியாது. நீங்கள் திருவள்ளுவர் கூட கடைப்பிடிக்க முடியாது. ஆனால் 1000 கூட எழுதியிருக்கிறாரு. ஆனால் ஏன் கடைப்பிடிக்கப்படாமல் போனால் கூட ஏன் கவிதைகள் தொடர்ந்து எழுதப்படுது? ஏன் ஒருத்தர் கவிதை எழுத வர்றார்? ஜாந்தகான் ஏன் கவிதை எழுத வர்றார்? அவருக்கு என்ன பிரச்சனை? அவர் என்ன சொல்கிறாரு? எல்லாம் போச்சுங்கிறாரா? போகலை. யாருக்கு போயிடுச்சு? அவருக்கு மட்டும் இல்லை. ஒரு கூட்டு சிந்தனை முறையில் ஒட்டுமொத்த மக்கள் சமூகம் பால்பட்டு கிடக்கக்கூடிய ஒரு காட்சியை தான் கவிஞராக பார்க்குறாரு. இவர் அட்ரஸ் கான்சியஸ் பண்ணுறாரு. நம்ம வாழ்க்கையில் 1000 சிரமம் இருக்கலாம், நம்ம குடும்பம் பிள்ளை குட்டி எல்லாமே இருக்கலாம். ஸோ எங்கேயோ இருக்கக்கூடிய எத்தியோப்பியாவில் இருக்கக்கூடியவனுக்கோ, எங்கேயோ ஒரு ஈழத்தமிழருக்கோ, எங்கேயோ ஒரு காசாவில் இருக்கிறவங்களுக்கோ யாருக்கும் ஒருத்தருக்கு நம்ம மனம் இங்கே பிடிக்குது இல்லை. இது ஒரு குளோபலாக ஒரு உலக மனிதத்தன்மைக்குள்ள ஒரு விஷயம் வருதில்லை. இந்த விஷயத்துக்காக தான் ஒருத்தர் பேப்பர் எடுக்கிறேன் எழுதுறேன். விஸ்லோவா சிம்பாஸ்கான்னு ஒரு உலக பரிசு பெற்ற அவங்க வந்து போலந்து நாட்டு கவிஞர், நல்ல பெண்மணி. அவங்க நோபல் பரிசு வாங்கினவங்க. அவங்க அதிக கவிதை எழுதலை, ஆனால் கொஞ்சம் தான் எழுதியிருக்காங்க. அவங்க நோபல் பரிசு வாங்கிட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, நம்முடைய வாழக்கூடிய காலம் வந்து கடல், மலை, நீர், நதி எல்லாமே அரசியலாகிடுச்சு. எல்லா இடமும் அரசியல். எதுவுமே நம்ம கடல் நம்ம நதியெல்லாம் சொல்ல முடியாது. யாரோ வந்து நதியில் இறங்குறான், யாரோ வந்து கடலில் வச்சுருக்கான், யாரோ ஆக்கிரமிப்புல நம்ம இருக்கிறோம். எல்லா நாடுகளுக்கும் பின்னாடி வந்து அதெல்லாம் நமக்கு சொந்தம். நம்ம நினைச்சிருக்கிறது எல்லாமே நமக்கு சொந்தமாக இல்லை. காரணம் என்னன்னா அவ்வளோ தூரம் அதை நம்ம முத்துகிருஷ்ணன் சொல்கிற மாதிரி கார்பரேட்டருடைய சமூகத்தில் நம்ம வந்து நம்ம சொந்த குடும்பங்களை வச்சுட்டு வாழ்ந்துருச்சோம். இப்போ இப்போ ஜாதகனா நானும் ஒரு கவிஞனாக இருக்கேன். என்ன செய்யலாம்? இதுக்கு என்ன இது பண்ண முடியும்? ஒரே ஒரு பொண்ணு வீட்டிலேருந்து ஜன்னல்லேருந்து ஒரு துண்டு பேப்பரை எழுதி போட்டுகிட்டே இருக்கிறான். ஏன்னா அந்த வீட்டில் அவங்கள அந்த பொண்ணை லேச மணலில் சரியில்லைன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு சின்ன துண்டு பேப்பர் மட்டும் விழுந்துக்கிட்டே இருக்கு. அவங்க வர்றவங்க யாராவது எடுத்து பார்க்குறாங்க, நான் இன்னும் இங்கே தான் இருக்கிறேன். ஒரு வரி தான், நான் இன்னும் இங்கே தான் இருக்கிறேன், நான் இன்னும் இங்கே தான் இருக்கிறேன், நான் இன்னும் இங்கே இருக்கேன். அந்த பொண்ணு எழுதி போட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த பொண்ணு வந்து இன்னும் இங்கே தான் இருக்கேன்னு சொல்கிறது அந்த பொண்ணோட இருப்பு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலக பெண்ணுடைய இருப்பும் நான் இங்கே தான் இருக்கேன். அது ஒரு வரி தான். அது கவிதையிலேயே நம்ம பிரச்சனை இல்லை. ஆனால் மனநிலை சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை, அதுவே கற்பனை தான். அவங்க தான் சரியாக இருக்காங்க. ஏன்னா முரண்பாடுகள் அவங்கள மனநிலை சரியில்லாமல் ஆக்குது. ஒழுக்க விதிகள், பண்புகள் இதெல்லாம் கொண்டு வர்றவங்களுக்கு நம்ம வந்து ஒரு கொஞ்சம் பாவலாக பண்ணலாம். ஆனால் இருந்தாலும் மனநிலை வந்து உள்ளுக்குள்ளே கொதிக்கிறப்ப, உள்ளுக்குள்ள சந்தேகம் வர்றப்ப, கோபம் வர்றப்பெல்லாம் நம்ம அடக்க முடியாமல் தான் இருக்கும். இந்த உலகமே நம்ம சமாதானப்படுத்துது. கோபப்படாது. அப்போ நம்ம தண்ணியில் எப்போ கண்டுபிடிக்கிறது? கவிதை தான் அதுக்கு வழி. ஏன்னா அந்த கவிதை வந்து ஒரு சுத்துக்கு போகுது. இப்போ ஜாதகான் வந்து இந்த கவிதைங்கிறது உங்களுக்கு இலக்கியத்தில் ஒரு வடிவம். எத்தனையோ பாடல்கள் இருக்குது, எத்தனையோ சங்க இலக்கிய கூறுகள் இருக்குது. நம்ம தொடர்ந்து நம்முடைய இந்திய தமிழ் மரபில் வந்து எந்த நாட்டுக்கும் இல்லாத கிரேக்கத்தோட ஒப்பிட என்ன பண்ணலாம். 2000 வருஷம் மரபு இருக்குது. இங்கே வந்து அவ்வளோ கவிகள் வந்திருக்காங்க. அவ்வளோ தூரம் தொடர்ச்சியாக இந்த மதுரை வந்து 3 தமிழ்ச்சங்கம் நடந்த இடம்.
இங்கே வந்து இன்னமும் நம்ம கவிஞர்கள் எழுதிக்கிட்டு இருக்கிறோம். ஏன் அதனுடைய தொடர்ச்சி. ரெண்டாவது, உலக அளவில் எல்லா இடங்கள்லையுமே தமிழ் கவிதைகள் ராமானுஜம் அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்டு பிரமாதமாக உலகமெல்லாம் போயிருக்கு. அங்கே போனதில் ஒரு பொண்ணு, நம்மளை மாதிரி ஒரு சின்ன பொண்ணு அந்த தமிழை படிச்சுட்டு தமிழை கொஞ்சம் வாசிச்சுட்டு அங்கே யாராவது தமிழ் படிக்க வந்து அந்த $30 வாங்கி சொல்லிக் கொடுக்குறான். எவ்வளோ பெண்ணு ராமாயணத்தினுடைய மொழிபெயர்ப்புனால அது வந்து சங்கலிகள் அகநானூறு புறநானூறு எல்லாத்தையும் மொழிபெயர்த்து கொடுத்துருக்காரு. உலகளாவிய தமிழ். அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க படிச்சுட்டு, இன்னும் 2 வருஷம் முன்னாடி இவ்வளோ பெரிய கல்ச்சர்லையாக வாழ்ந்தீங்க, புறன்மையின் பிரிதல், காதலன் காதலி, தோழி சேடி, அகநானூறு புறநானூறு இஷ்டம், இவ்வளோ ஒரு பெரிய கலாச்சாரமாக ஒரு நாடு அப்படி இருந்துச்சா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஆக இது எழுதி வைக்காமல் தான் கிடச்சிருக்குமா? சங்கலிகள் இல்லாமல் தான் கிடச்சிருக்குமா? இவர் ஊவே சாமினார் என்ன கிடச்சிருக்குமா? ஊவே சாமினார் போய் தண்ணிக்குள்ளே மிதந்து கட்டுக்கட்டாக தூக்கிட்டு வந்தார். ஒரு செட்டியார் தான் வாங்கி வச்சுருந்தார் அந்த திருக்குறளை கட்டு போட்டு. இவர் என்னென்னு பாருங்கன்னு கொடுத்துருக்காரு. பார்த்து அடப்பா திருக்குறள் எழுதுன திருக்குறள்னு சொல்லிட்டு ஐயா நீங்கள் நல்லா இருப்பேன்னு கொண்டு வந்தார். இதெல்லாம் 17 கீழ்கிழக்கு நூல்கள் நமக்கு இன்றைக்கி வச்சு வாசிச்சிட்டோம்னா காப்பாற்றப்பட்டிருக்கு. அந்த காலத்தில் என்ன ஓலைச்சுவடி கொடுத்து காசு வாங்கி சாப்பிட்ருக்கான் புலவர். ஆனால் காசு இல்லைன்னா செட்டியார் வீட்டில் போய் யாரோ ஒரு வீடு வசதியான வீட்டில் போய் ஐயா இதை நான் எழுதுனது இதை பாதுகாத்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் சாப்பாடு காசு பண்ணுவாங்க. அப்படியே வாங்காமல் விட்டு பிடிச்சி ஐயா அவங்க எண்ணெயை போட்டு பாடம் பண்ணி ஒரு பக்கம் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல போய் தான் கண்டுபிடிச்சி சாமிநாதர் போனார். நம்முடைய தமிழ் வரலாறு அப்படி இருக்குது. இதை இங்கே நம்ம வந்து மத மொழி இன வேறுபாடுக்கு அப்புறம் தான் நீங்கள் கவிதையை தொட முடியும். வேறு எதில் வேணால் நீங்கள் எதை வேணால் நிரூபிக்கலாம். கவிதையை நீங்கள் அடையாளம் வச்சிங்கன்னா அது வந்து என்னென்னா குளோபல் ஆகாது, இன்னொருத்தர் வாசிக்க முடியாது. சாதி இத மத குல இனங்கள் ஆனால் பிரத்யேகமான தன்மை நம்ம வட்டாரத்தன்மையில் இருக்குது. இப்போ ஷாஜகானுடைய கவிதை எப்படி பார்க்கலாம்? பொதுவாக ஒரே வரியில் எப்படி பார்க்கலாம்? நம்முடைய வாழ்வியல் அவதானங்கள் தான். நம்ம இது வரைக்கும் வாழ்ந்து வந்திருக்கக்கூடிய வாழ்வியல் அவதானங்கள். ஒரு தனி மனிதனுக்கு இந்த மனிதன் நம்ம தூக்கி எறியப்பட்டிருக்கோம். இந்த உலகத்தில் நம்ம தூக்கி எறியப்பட்டிருக்கோம். அம்மா அப்பா பிறக்கிறதுங்கிறது புனிதம். நமக்கு அம்மா அப்பா இருந்தாங்க, சொந்தக்காரர்கள் இருந்தாங்க, எல்லோரும் இருந்தாங்க, அவங்களோட சேர்ந்து வாழ்ந்தோம், ஜாதி இனத்தோட, அதெல்லாம் ஒரு வகையான கட்டுமானம். ஆனால் பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் உழைக்கணும், பிள்ளைகளை வளர்க்கணும், எல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறான். நம்மளை டெலிஷன் சொல்கிற புதிய நவீன தத்துவங்களை சொன்னால் நீங்கள்லாம் மூலதனங்கிறான். பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் நீங்கள் உழைச்சிதாங்க. நீங்கள் அதை கடமையை முடிச்சு தான் போக முடியும். உங்களுக்கு தண்ணிலையோ தன்னிச்சையோ சுதந்திரமோ காதலோ எல்லா வகையான உணர்ச்சிகளும் மட்டுப்படுத்தப்பட்ட சந்தை பொருளாக மாறி. நீங்கள் சந்தையில் எவ்வளோக்கு நீங்கள் வலிமையாக இருப்பீங்களோ அவ்வளோதான் உங்களுடைய இன்பம். இல்லையா? சந்தையில் நீங்கள் இல்லைன்னா 2 பிரிவாக அப்படி வாங்கிறதுக்கு திராணி உள்ளவன், வாங்க முடியாது. 2 பிரிவு தான் தெரியும். ஏழை பணக்காரன் முடிஞ்சு யார் ஏழையே தெரியல, யார் பணக்காரன்னு தெரியல. ஆனால் வாங்க முடியுமா ஒரு பொருளை? சந்தையில் அவ்வளோ குமிச்சு வச்சுருக்கேன். ஸோ அந்த இடத்துல தான் நம்ம ஷாஜகானுக்கு கவிதை எழுத வேண்டிய நிலைமை ஏற்படும். ஒரு சிலர் நம்ம சுய அடையாளத்துக்கு எழுதுவாங்க. நான் வந்து ஒரு கவிதை எழுத முடியுமா இருப்பேன், நான் இந்த மாதிரி வாழ்ந்து எழுதுகிறேன், அதை இன்னொருத்தருக்கு கை மாற்றி கொடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி ஒரு சிலர் நான் எட்வின் சொன்ன மாதிரி ஒரு அடையாளம், ஒரு துருப்புச்சீட்டு. ஆனால் ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு வரியும் ஒரு அரசியல் செயல்பாடு தான். ஒரு வரியை ஒருத்தர் எழுதிய முதல்ல கொடுத்தாலே போதும் அரசியல் செயல்பாடு. அப்போ ஷாஜகானுக்கு 35-40 வருஷம் 30 வருஷமாக இடதுசாரி இயக்கங்களோட வேலை செஞ்சவர், தொடர்ந்து வந்து இந்த தொடர் வாசிப்பும் உள்ளவர், குழந்தைகள், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய இருப்பு எல்லாத்தையும் தாண்டி சிறுகதையில் சிறுகதைகள் எல்லாத்தையுமே அவர் தன்னை விடுவிக்கிறதுக்கு தான் முதல்ல எழுதியிருக்கிறார். ஐயாங்கிறது தான் பெரிய கேள்வி. உலகத்தினுடைய மிகச்சிறந்த 21ஆம் நூற்றாண்டு கேள்வி. நான் யார்? ஒரு ஜாதிக்காரனா? ஒரு அப்பாவா? ஒரு அம்மாவா? நான் வந்து யார்? நான் வந்து என்னுடைய ஜாதியினுடைய தலைவனா? இல்லை நான் வந்து ஒரு வாத்தியாரா? நான் ஒரு வக்கீலா? நான் யார்? இதெல்லாம் சேர்ந்தவனா? அப்படிங்கிற கேள்வி பிரதானமாக மாறுது. ஆனால் உண்மையிலே நான் யாருன்னு தேடி பார்த்தா நமக்கு தெரியும். நான் யாருன்னு நம்ம மனசாட்சி எடுப்பில் நம்ம யாருன்னு தெரியும். நம்ம யாரை இன்க்ளூட் பண்ணால் யாரை வெளியே நிறுத்தினோம் இல்லை அந்த நாள் தான் கேள்வி கேட்கணும். நான் ஒரு பதவி வைக்கிறதான் கிடையாது, புனிதங்கன்னு ஒன்றும் கிடையாது. பெரிய நீதிபதி இருப்பார், சிலத்தனம் பண்ணிட்டு இருப்பார், அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. நான் ஒரு பெரிய புனிதமாக எழுதுவார், செய்கிறது கூட ஐக்கியதனமாக இருக்கும். எழுத்தில் நேர்மையாக காட்டிவிட்டு சொந்தத்தில் ஐக்கியதனமாக இருக்கக்கூடாது. எழுத்துக்க சக்தியும் அது சொல்கிறார். ஒரு இடத்துல சொல்கிறார் ஷாஜகான். முதல் எடுத்தோடனே அந்த கவிதை தான் நினைக்கிறேன். தலைப்பே பிடிவாதம். எந்த கடலின் கரிப்பாலும், கடல் உப்பு கரிப்பு, நிறம் மாற்றிவிட இயலா முத்தின் வெண்மையில் தெரிவதெல்லாம் சத்தியத்தின் பிடிவாதங்கள். அவ்வளோ கரிப்பு, அவ்வளோ கசடு கடலில் 1000 இருக்குது. அது சிப்பிக்குள்ளே தான் வருது.
அதுக்குள்ளே கசடு குடல் கழிவுகள்லாம் இருக்குது. ஆனால் அந்த முத்து மட்டும் அப்படி ஒளிர்ந்து அந்த அழுக்குக்குள்ளேயே அதனுடைய தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய சத்தியம், அந்த சத்தியம் இருக்கிறப்ப ஒளி இருக்கும். சத்தியம் மனசில் உள்ள இருந்தால் தான் வெளியே முகத்தில் தெரியும். அகத்தில் முன்னே இருந்தால் முகத்தில் தெரியும். அப்போ அந்த முத்தாக மாறுறதுக்கு தன்னுடைய பிடிவாதம். அந்த முத்து எப்படி உருவாகுது? ஒன்றும் இல்லை, ஒரு மலைத்துளி விழுதுன்னு நமக்கு புனைவில் இருக்குது. ஒரு சிப்பி திறந்துருக்கிறப்ப மலைத்துளி உள்ளே விழுகுது, அதனால் முத்தாச்சு. அது உண்மை இல்லை. உண்மையில் என்னென்னா சின்ன மனத்துகள் வந்து உள்ளே போயிடும். கடலை திறந்து மூடுறதுல நகர சிப்பிகள் நகரும், கடல் கடியில் நகர்ந்து போயிட்டே இருக்கும். ஒரு சின்ன மணலோ ஏதோ நீருக்குள்ளே வந்து அப்படி உள்ளே போயிடும். உள்ளே போனால் சிப்பியோட உடல் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். அந்த மணல் பட்டாலே அரிக்க ஆரம்பிக்கும். அது வந்து ஒரு குறுகுறுன்னு அது பெயின் ஆகிடும். அப்போ ஒரு எச்சில் உமிழும் அது மேலே. அந்த இடத்துல எந்த இடத்துல அந்த மணல் வந்த இடத்துல ஒரு எச்சில் உமிழும். திருப்பி அந்த காஞ்சி அது துப்புன எச்சில் காஞ்சி திருப்பி உடுத்தோம். திருப்பி எச்சிலை சுற்றி எத்தனை எச்சிலை துப்புதோ அதுதான் முத்து. அதுதான் முத்தை உருண்டு திரண்டு தன்னுடைய தன்னுடைய எரிச்சலை கேட்கணும். அப்போ ஒரு கவியை முத்தை உருவாக்கணும். அவனுடைய தொந்தரவு, சமூக தொந்தரவுகள், இரிட்டேஷன் எல்லாமே அங்கே உருவாக்கியிருக்கிறார். அந்த முத்து தான் வந்து ஷாஜஹானுடைய கவிதைகள் முத்துக்கு தான் உருவாகணும். ஆனால் உலகம் தொந்தரவில் தான் முத்து உருவாச்சு. அப்படியே முத்துங்கிறது தானாக உருவாகி வர்றதில்லை, கஷ்டங்களில் தான் உருவாகுது. அவமானப்பட்டவன் தான் எழுதுகிறான், வறுமையிலுக்கவன் தான் எழுத முடியும். ஜப்பானிய கவிஞர் லான்யான்னு ஒரு லேடி சொல்கிறாங்க, அவ்வளோ பெரிய ஜப்பான்னு சொல்கிறாங்க அந்த லேடி. வறுமை தான் இலக்கியத்தின் தாய்ங்கிறோம். வறுமை தான் இலக்கியத்தின் தாய். ஏன்னா வறுமையெல்லாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க வேறு வேலை இருக்குது. ஒரு கவிஞை ஏன் ஒரு சமூகத்தில் பிறந்துக்கிட்டே இருக்காங்கிறது நான் சொல்லியிருக்கேன். அவன் வறுமையை பார்த்துறான், அவனுக்கு வறுமை இருக்காதுங்கிறத அவன் ஆராய்ச்சி பண்ண முடியல. அவன் எதையோ பார்க்குறான். என்ன வறுமை இருக்குது? பண வறுமை மட்டும் இல்லை, மன வறுமை இருக்குது, தனிமை இருக்குது, தொடர்கூட ஆள் இல்லை, அன்பு சேர்க்க ஆள் இல்லை, எல்லாம் வறுமை தான். வறுமையில் பல வீதம் இருக்குது. அப்போ கூட்டு வாழ்க்கைக்குள்ள ஒரு சில தாவுகள் நடையும், தடைகள் நடையும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிக்க முடியாது. பேரன்பினுடைய விளைவாக தான் கவிதை பிறகுது. இந்த கவிதைக்குள்ளே ஷாஜஹானுடைய ஒட்டுமொத்த கான்செப்டே என்னென்னா, கூட்டு வாழ்க்கைக்குள்ளே ஒருத்தர் மனிதாபிமானத்தில் இருக்கிறதுக்காக தான் இவ்வளோ வெளியே பார்க்குறேன். இந்த கூட்டு வாழ்க்கையில் நீங்கள் யாரையும் வெறுக்கவும் முடியாது, நீங்கள் வெறுத்துலேனா வருத்தப்படுவீங்க, யாரையும் அன்பு செய்யவும் முடியாது, அன்பு செஞ்ச பிறகு ஏக்கப்படுவீங்க. இது ரெண்டுமே இருக்கிறதா. ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய, பிறரை நேசிக்கக்கூடிய தன்மை வரணும். அதுதான் கவிதைகள் செய்யக்கூடிய. அது மதங்கள் அன்புங்குது நம்ம வாழ்க்கையில் இருக்குது. நம்ம பழைய கூட்டு வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபா, 5 ரூபா, 10 ரூபா கடன் கேட்டால் கொடுப்பாங்க, மோர் கொடுப்பாங்க, எது போய் கேட்டாலும் எடுத்துக்கிட்டு வாங்கிக்கலாம். அடுப்பு தண்டல் கரண்டி எடுத்துக்கிட்டு பக்கத்தில் போய் வீட்டில் அடுப்பு பற்ற வச்சிருக்க மாட்டாங்க. போய் அடுப்பு கொடுத்தோம்னா ஒரு கரண்டி நிறைய நெருப்பு கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு சுள்ளி வச்சு அன்றைக்கி பூரா இப்படி எரியும். அப்போ நம்ம ஒரு நெருப்பு கொடுக்கணும், உரமோர் கொடுப்பாங்க, பால் விற்கக்கூடாதுப்பாங்க, தண்ணி விற்கக்கூடாதுப்பாங்க. அப்படி ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்கும் காசு கட்டணும். இன்றைக்கி காசு இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. இப்படியான சூழ்நிலையில் நம்ம வெளிப்படுறதுக்கும் நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கும் தான் யார் என்று அறிந்து கொள்வதற்கும் கவிதைகள் ஒரு விதமாக உதவி செய்யும். அது எப்படி சொல்லலாம்னா, ஒரு சின்ன அணில் உதவி மாதிரி. ஏதோ உனக்கு நிம்மதியாக மாறும், பயப்படாத, எல்லாம் மாறும், நீ துன்ப அடையாத, ஒரு மொழி இருக்குது உனக்கு லாங்கிங் இருக்குது, உனக்கு ஒரு வரலாறு இருக்குது, நீ தனி மனிதன் இல்லை, உனக்கு பெரிய சமுத்திரமடா என்று கூடான்னு சொல்கிறான்ல பாரதிதாசன், மாபெரும் மனித சமுத்திரம் என்று கூடான்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம தடைகள் வந்து நீக்கலாம். அதுக்கு தான் கவிதைகள், இலக்கியங்கள் எல்லாமே. ஒரு பக்திமானாக இருக்கிறத விட ஒருத்தர் இலக்கியவாதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது என்னுடைய. ஏன்னா ஹீஸ் கன்சிடர்ட் ஃபார் அதர் பீப்புள்ஸ். தன்னுடைய கஷ்டத்தை பிற கஷ்டம் போல் தன் கஷ்டம் நோக்கணும்னு சொல்கிறார். இதுக்கு தான் எழுத்து வாசிக்கிறவங்கள்ட்ட நம்ம பேசுகிறப்போ நம்ம தைரியமாக அதே சமயம் கரெக்டாக பேசணும். வாசிப்பு இருக்கிறவங்கள்ட்ட பேசுகிறப்போ கரெக்டாக பேசணும். வாசிப்பு இல்லாதவங்கள்ட்ட பேசுகிறப்போ அன்பை தான் காட்டணும். அன்பை காட்டினா படித்தவங்க படிக்காதவங்க வித்தியாசம் அன்பு எல்லாருக்கும் வரணும். ஆனால் படித்தவங்கள்ட்ட காட்டுறப்ப நம்முடைய பெர்மிஷனோ நம்முடைய இந்த ஒரு கவிதைக்குள்ள தணிக்கை இல்லைன்னா ஒரே செகண்டில் தூக்கி பிடிச்சிடுவான், கோப்பில் போட்டுருவான். நம்மளை என்ன எழுதியிருக்க நீ பிடிச்சிடுவான். ஒரு வார்த்தை தவறாகட்டும் ஒரு அரசியல்வாதி அசிங்கப்படுறான். நீங்கள் உங்களுக்கு தெரியும், ஒரு வார்த்தை தவற விட்டால் போச்சு. அவ்வளோ பெரிய காணாசு வந்து எழுதுகிறாரு. ஒரு மொழிபெயர்ப்பு நாவலில், வெளிநாட்டில் 2 மொழிபெயர்ப்பு நாவல் எழுதுகிறாரு. ஷூ மேக்கர்னா எழுதியிருக்கான் இங்கிலீஷில். ஷூ மேக்கர்னா காலனி சரி செய்பவன், காலனி ரிப்பேர் செய்யணும்னு சொல்லலாம். சக்லின்னு எழுதுறாரு. இப்போ என்ன ஆகி போச்சு, சக்லின்னு இங்கே இருக்க ஜாதி. அப்போ அவ்வளோ பெரிய ஐயர் வந்து நீ எப்படி சக்லின்னு எழுதுறாங்க, அப்போ சாதியை நீ உறுதிப்படுத்துறியான்னு கேட்குறாங்க. நீ ஷூ மேக்கர்னு சொல்லி எழுதிட்டு போ, காலனி செய்வோம்னு எழுதிட்டு போயேன், காலனியை சரி சொல்லி எழுதிப்பேன். அப்போ உன் மைண்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி விவாதங்கள்லாம் வந்துச்சு. இப்போ ஒரு வார்த்தையில் அவர்
அவர் எல்லாரும் எளிமையாக எப்படி நினைக்கிறார். எளிமையாக பிறகு தான் வழி. ஷூ மேக்கர் தானே அவன் போட்டுக்கானா, அவன் போட்டுக்கான. அவன் ஆங்கில எழுத்தாளர் ஷூ மேக்கர் அவன் ஷூ மேக்கர் இந்த அர்த்தத்தில் சொல்கிறான். அங்கே ஷூ மேக்கர் பணக்காரன். அப்புறம் எல்லாரும் இந்த கவிதையை சொல்லிட்டாங்க. முற்று பெறாத சூதாட்டம் கவிதை, கடவுளுக்கும் அவருக்கும். அப்போ நான் ஏற்கனவே மட்டும் சொன்ன மாதிரி கடவுளால் அச்சப்படுத்தப்பட்ட சமூகம் தான் நம்ம. கூப்பிட்றது யாராக இருந்தாலும் கூப்பிடுங்க, வாயா. எதுக்கே அவனை சொல்லி எனக்கு மிரட்டுறாங்க. நீ என்ன அவ்வளோ பெரிய ஓகே நாங்கள் வாயா உட்காரு. நீ என்ன அவ்வளோ பெரிய ஓகே உனக்கு மட்டும் எங்களுக்கு மட்டும் குற்றவாளியாக உன் முன்னாடி எப்படி எல்லா காலத்துலையும் குற்றவாளியாக இருக்கிறது? என்ன ஒரு நியாயம் வேணாமா? நீ என்னதான் அப்படி நல்லதாக இருந்துட்ட, என்னதான் செஞ்சுட்டேன், உங்களுக்கு மேட்டு நகலை பரிசீலித்தேன், உங்களை ஒருவர் சண்டையிடாத மாதிரி காப்பிட்டேன், உங்களுக்கு பாவங்களையும் குடியிலேருந்து ரைட்டு, அதெல்லாம் ரைட்டு. நான் எப்படி வளர்ந்தேன் சொல்லியிருக்கிறா. நீ சொல்கிற பொதுவாக இருக்கு. சரி அப்பா ரெண்டு சூதாடு நீயா நானும் பார்ப்பேன். ஒரு கவிஞனுக்கு அந்த கடவுளை போய் உட்கார வச்சு இந்த வேலையெல்லாம் சேர்க்க உரிமை உண்டு. அப்போ அவர் கூப்பிட்டு சொல்கிறப்ப எல்லாமே எனக்கு போயிடுச்சுன்னு சொல்கிறார. கடவுளுக்கு நான் போயிடுச்சு அதை படிக்கிறேன். கடவுளுக்கு என்னென்ன போச்சு எதிராக நானும் கடவுள் உண்ட பகலில் ரகசிய வாய்களில் விழுங்கப்பட்டது. கடவுளுக்கு என்ன போயிடுச்சு? இப்போ பால்யம், இளமை, கனவு, லட்சியம் கடவுளுக்கே போயிடுச்சு. இப்போ நம்ம படிக்கிறப்ப நம்ம நினைக்கிறோம் கவிஞருக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உனக்கு எனக்கும் போச்சு சூதாடவா? இதெல்லாம் கடவுளுக்கு இருந்தால் இவர்கிட்ட எதுக்கு போய் கேட்குறாரு? அந்த கடைசி கவிதையாவது கொடுங்க கேட்குற. அப்போ உனக்கு ஆறுதல் தேவைப்படுது. நீ இன்னும் எழுதாத கவிதையை வச்சுருக்கேன், அதை கூட அப்புறமா நான் யாரும் தெரிஞ்சாங்க. நீ என்னத்தையும் விவரிச்சுக்கிட்டே இருக்க. ஒரு கவிதையில் நீங்கள் இது வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மொழியும் கடவுளை வர்ணிக்கிறது. அதுக்கடுத்து பெண்களை பிரபுக்கள் காலத்தில் பெண்களை வர்ணித்து அடிமையாக்குனாங்க. கடவுளை வர்ணித்து புனிதப்படுத்தினாங்க. கடவுளுக்கும் பெண்களுக்கும் சண்டை வந்துச்சு. ஆனால் கவிஞர் சும்மானு இருக்க மாட்டாங்க. ஒரு பொண்ணு நடந்து தெருவில் போச்சுன்னா 100 கவிதை எடுத்துவாங்க. ஒரு மரத்தில் இலை உதிரக்கூடாது. ஐயோ இலை உதிருது, அருமையாக காட்டில் ஆடியது, எதையோ ஒன்று எழுதுமா. ஏன்னா லாங்குவேஜ் அவன்கிட்ட இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், புளோட்டா சொன்ன மாதிரி அறிவொளி காலங்களும் மறுமலர்ச்சி காலங்கள் வந்த பிறகு ஒரு ஜனநாயக அமைப்பு கட்டுறதுக்காண்டி உலகம் முழுக்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த மன்னராட்சி, இந்த பாசிச ஆட்சி, கொடுங்கோல் ஆட்சியெல்லாம் மீறி தனியாக சிந்திக்கக்கூடிய மக்கள் ஜனநாயக ஆட்சி உருவானது தான் அவங்க சிந்திச்சாங்க. சாக்ரட்டிஸ் விஷம் முடிச்சான். அதுக்காக வேண்டி நாட்டை தன் ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடி விஷத்தை கொடுக்குறாங்க. நீ சொல்லலாம் உண்மை நிரூபிக்கணும்னா அந்த விஷத்தை குடிக்கிறாங்க. நான் உண்மை தான் சொன்னேன், வாங்கி குடிக்கிறேன். சிஷியனை உட்காந்துருக்காங்க, செத்து போகிறாரு. இந்த காலத்திலேருந்து நம்ம இந்த காலம் வரைக்கும் வந்திருக்கோம். எத்தனையோ தலைமுறைகள். இப்போ பெரியார் நமக்கு என்ன செஞ்சாருன்னு கேட்டால் நமக்கு தெரியாது. ஆனால் பெரியாரை நம்ம கொஞ்சம் ஓரளவு பகுத்தறிவாத நமக்குள்ளே நம்ம வச்சுருக்கோம். பெரியார் ஒருத்தர் பிடிக்காதவங்கள அவர் பகுத்தறிவாங்க. நியாயம்லாம் இருந்தால் கேட்பார், கேள்வி கேட்பார். பெரியார் விரும்பணுன்ற அவசியம் ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் மனசுக்குள்ளே உலகத்தில் 70% பேர் நாத்திகர் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் நிறுவனத்தை காப்பாற்றணும்னா மதத்துக்கு அவ்வளோ சொத்து இருக்குன்னா அது நிறுவனமயமாகவே காப்பாற்றப்படுற அளவுக்கு உலக அளவில் இருக்குது. ஆனால் அதுக்கு அடுத்த ஆட்சி முறையோட தொடர்பு இருக்குது. ஸோ அது எது தொடர்பு இருக்கோ, எது பலனுள்ளதாக இருக்கோ அதை தான் ஜனநாயகம் மட்டும் இல்லை எல்லா பாசிசத்தையும் கையில் இருக்குது. அப்போ ஒரு தனிமனிதன் கவிஞர் கத்துறான். மதம் கிடையாது, ஜாதி கிடையாது, என்ன கிடையாது, எல்லாம் நம்ம ஒரு கூட்டம்டா அப்படின்னு கத்தி பார்க்குறான். அவனுக்கு நம்ம என்ன சப்போர்ட் பண்ணுறோம்? நான் ஒரு மதப்பிரதி எழுதிட்டு நான் போலீஸ் என் மதத்தை மறுபதி பண்ணிட்டு இங்கே நிறைய பேர் பண்ணுறாங்க. மதத்தை மட்டும் நான் சொல்லலை, இனங்களை, புனிதங்களை, பெரிய பெரிய ஆட்களை வர்ணித்து பாடிட்டு அவன் செஞ்சதெல்லாம் பெருசாங்க. இன்னைக்கு போஸ்ட் மணல் என்ன சொல்கிறான்? எந்த புனிதமும் கிடையாது, எந்த மேன்மையும் கிடையாது, எந்த மேதமையும் கிடையாது. ஒரு பேப்பரில் எழுதி வெளியே போட்ட பொண்ணு தான் கவிஞர். அந்த பொண்ணுக்கு அந்த தனி மனித அந்த 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 வழிக்கு என்ன பதில் சொல்கிறேங்கன்னா, அப்புறம் அந்த சூதாட்டத்தில் வந்து கடவுளும் இழந்து கையாளகம் இருக்கார். கவிஞன் வந்து கடைசியில் ஆட்டம் முடிந்த பாடி இல்லைங்கிறார். எனக்கும் கடவுள் கிடையாது, ஆட்டம் முடிஞ்சவன ஏற்கனவே சொல்கிற மாதிரி நீயா நானும் பார்க்குறான். ஆனால் ஒன்றே சொல்லி தான் எங்களை பயமுறுத்தினாங்க. ரைட் வா சரி இப்போ ஆட்டம் முடிஞ்சிடறான். ஆனால் கீழே ஒரு வரி போடுறார், பாவம் கடவுள்கிறார். அவர் சொல்லணும் பாவம் மனிதன். ஆட்ட முடியலையேன்னா இதே துணியில் இன்னொரு உழைப்பாளர் பற்றி ஒரு கவிதை இதே தோணு தான். அந்த உழைப்பாளர் பற்றி ஒரு கவிதை இருக்கிறாரு. எனக்கு எங்கள் ஊரில் நெசவாளியெல்லாம் நினச்சி ரொம்ப ரொம்ப நினச்சி. காலமெல்லாம் கனவு நெசவு, காலமெல்லாம் கனவு நெசவு, நெசவு தான் கனவு நெசவு செஞ்சுக்கிட்டே இருக்கு. விடிந்த பின்னும் நூல் இன்னும் மிச்சம். அது எனக்கு பல விஷயங்களை கொண்டு வந்துருச்சு.
என் வீட்டில் தறியில் ஊரில் நெய்வாங்க. ஒரு பக்கம் வந்து முதலாளி வந்து என்ன கொடுத்துருவான், ஒரு சேலைக்கு ஒரு எண்ணூரை கொடுத்துருவான். இரவும் பகலும் மனைவி இருவன்னு உட்காந்து 1.5 நாள் நெஞ்சால் 28 ரூபா கூலி. ஒரு சேலை முடிச்சா சினாவப்படி சேலை நெஞ்சு, அதை நெஞ்சு முடித்து மடிச்சிருக்கப்போ இன்னொரு நூல் வந்துடும். காலையில் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு சமைச்சிட்டு திருப்பி தறியில் உட்காரு. அப்போ நூல் இன்னும் மிச்சம் இருக்கிறதுனா இன்ஃபினிட். உழைப்புங்கிறது அது ஒரு முடிவராத இதாக இருக்குது. காரணமாக சொன்னார் 4 மணி நேரம் ஓய்வு எடுத்தால் போகணும். அதுக்கு தான் பாடுபடுறேங்க. நான் 4 மணி நேரம் மனுஷன் ஓய்வு மிச்சம் நேரம் உல்லாசமாக கட்டுமே, ஏன் இப்படி போட்டு இண்டஸ்ட்ரியில் தொழிற்சாலையில் வேலை வாங்குறேன்னு கேட்டார். கார்மாக்ஸ் கேட்டார். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை கிறிஸ்டியானில் சொல்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, யார் வேணால் ஃப்ரீயாக இருங்கன்றான். நடந்துச்சா? இன்னைக்கு 12 மணி நேரம் வேலை பண்ணுறேன். இவ்வளோ எந்திரம் வந்துருச்சு, இவ்வளோ உற்பத்தியில் வந்துருக்குற, அப்போ எப்படி இன்னும் உழைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது என்ன இருக்குது? எல்லாம் ஓசியை போடு. அப்போ யார் கொண்டு போகிறாங்க? ஒரு சேலையை 2 பேர் எவ்வளோ நாள் செஞ்சாங்க? 2.5 நாள். ஒரு சேலையை 1.5 நாள் 2 பேர் புருஷன் முன்னாடி நெய்கிறாங்க. பாம்பேயில் ஒரு மில்லில் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு சேலை வெளியே வரும். 7 நிமிஷத்துக்கு ஒரு சேலை. சாரி, டக்கு டக்கு டக்குன்னு வெட்டுறான் மடிக்கிறான். இத்தனை சேலை இப்போ எல்லாருக்குமே போய் பாருங்களேன், என்ன இருக்கோ இருக்காது, பீரோ நிறைய சேலை இருக்கும். எங்கள் ஊரில் எனக்கெல்லாம் சின்ன வயசில் ஒரு யூனிஃபார்ம் மட்டும் தான் எடுத்து கொடுத்தாங்க. 2 ஒரு வெள்ளை சட்டை வருது, கலர் சட்டைன்னு ஒரு 2 இருக்கும். அதை கரெக்டாக எடுத்து வைக்கணும். இல்லாட்டி என் அண்ணன் போட்டு போயிடுவேன், இல்லை நான் போட்டு போயிடுவேன். அப்புறம் பெரிய சட்டை வர வீட்டில் அவ்வளோதான் சட்டை. மிஞ்சி போனால் தீபாவளிக்கு ஒன்று, பொங்கலுக்கு ஒன்று, அதுக்கு இதுன்னு ஒன்று எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லார் வீட்டில் இந்த துணி என்ன செய்யவே தெரியல. சேரில் போட்டுருக்காங்க, குடியில் போட்டுருக்காங்க, அங்கே போட்டுருக்காங்க, பீரோவில் திறந்த பொத்து பொத்துன்னு விழுகுது. ஆம்பளைகளுக்கு இறங்க முடியாத பீரோவில் அவங்க மாமங்கிட்ட ஒரு திண்ணை அடிக்க வச்சுருக்கிறாங்க. பல கொடுமைகள் நடக்குது. இவ்வளோ துணி அவங்க யாரை வாங்க சொன்னால் வாங்கணும். நான் ஒரு ட்ரெஸ் ஒரு நாளைக்கு தான் போடணும். நான் வியாபாரம் பார்த்துருக்கேன். நான் போய் காலேஜில் சேலை வைக்கிறப்ப மேடம்லாம் சொல்லுவாங்க, லக்ஷன் நீங்கள் எத்தனை இடம் வந்தாலும் எடுப்போம் அப்படிம்பாங்க. ஏன் மேடம், இங்கே ஒரு சேலையை ஒரு நாள் கட்டிட்டு மறுநாளுக்கு அந்த இலையை எப்போ கட்டினா அது பழசு தானேன்னு கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸு. இது திங்கக்கிழமை அடிக்கிறது இல்லை அப்படின்னா அப்படி சொல்லவே கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒரு சேலை. இது வந்து நான் என்ன சொல்கிறேன், நிர்பந்தம் பண்ணுது. இந்த மோஸ்டர் என்ன பண்ணுதுன்னா சந்தையா மாதிரி நம்ம நிர்பந்தம் பண்ணுது. ஆனால் அந்த சேலையை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின சேலை மூளையில் எலி மாதிரி பண்ணுறேன். அது எடுத்து இது எப்போ வாங்கணும்னு யோசிச்சு அது வீட்டுக்கார சொல்வார், அந்த பிறந்தநாளுக்கு வாங்கினதும்மா அப்படின்பாரு. எவ்வளவு? 3000 ரூபாம்மா. இன்னும் இப்படி மூலையில் கிடக்கு இருக்கா இல்லையா? சில வீடுகளில் காசு நிறையா வருதுன்னு சுண்டல் அது இதுன்னு வாங்கி டப்பா டப்பாவை போட்டிருப்பாங்க. ஒரு மாதம் கழிச்சு போய் பார்த்தீங்கன்னா பல டப்பா திறக்காமே கட்டணும், குளித்து போய். ஏன் என்னாச்சு உங்களுக்கு சொல்கிறேன். இது எல்லாமே கவலைப்பட்ட மனுஷனுக்கு தெரியும், ஷாஜகானுக்கு தெரியும். ஷாஜகான் ஒரு பூர்வீகமான குடும்பத்துக்கு பிறந்து கூட்டு குடும்பத்துக்கு பிறந்து வந்தார். அன்றைக்கெல்லாம் எங்கள் ஊரில் 7 பேர், அம்மா அப்பா சேர்ந்தா 10 பேர், வீட்டுக்கு விருந்தாளிகளில் 12 பேர், 13 பேர். ஒரு மளிகை கடை செலவே 220 ரூபாய்க்கு தான் வரும். இன்றைக்கி ஒரு ஆள் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டா 200 ரூபாய்க்கு மேலே சாப்பிட்றாங்க ஒரே ஆள். நான் விலைவாசியை குறை சொல்லலை, காலங்களை குறை சொல்லலை. மாற்றங்களின் போது நீ என்ன எளிமையாக இருந்தேன்னு கேட்குறேன். இது ஏன் இந்த மோசடி உருவாக்கப்படுது? ஏன் ட்ரெண்டு உருவாகுது? ஒருத்தர் கேட்குறான், ஒருத்தன் இந்த சட்டை எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம ஒரு குத்து மதிப்பாக மிடில் கிளாஸில் நமக்கு 600 ரூபாய்க்கு மேலே சட்டை எடுத்து பழக்கம் இல்லை. சரி பணக்காரன் இருக்கிறேன், ஒரு 1500 இருக்குன்னு சொல்லலாம். அப்படி குத்து மதிப்பாக சொன்னாங்க. உனக்கெல்லாம் சட்டை எடுத்து என்ன 3500 சத்தம், ஷூ 7000 ரூபா, அப்புறம் பேண்ட்டு அது ஒரு 6000 ரூபா, கையில் போட்டுக்கிறது அப்போ 1 லட்ச ரூபாய் சுமந்து போய்க்கிட்டு என்னடா அப்படின்னா, ஒரு மனுஷன் 1 லட்ச ரூபாய் சுமந்து போய்க்கிட்டு 3000 அது போட்டு எதுக்கு அப்படி போகிறாங்கன்னு தெரியல. போகிறதெல்லாம் மாலை போடுறாங்களான்னு தெரியல. இந்த பார்த்தீங்கன்னா மதுரை பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா 200 கிலோ மாலையை போட்டுருப்பாங்க, போன சங்கிலியாக போட்டு. அவனுக்கு என்ன தான் செய்யணும்? இதெல்லாம் என்ன பகுமானம் சரியில்லை. அது திருப்பதியில் லட்டு அவர் மறுபடியும் கல்யாணம் வச்சாங்க. இங்கேருந்து காடு வரைக்கும் நகை தோணுது. லட்டு வித்தாடா கூட காசு சம்பாரிச்சு அப்படின்னா ஆமான்றாங்க. ஸோ இது ஏதாவது யதார்த்தம் இருக்கா? யதார்த்தம் இருக்கா? எல்லா கவிதையும் கொடுத்தாங்க. நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் குறித்து வச்ச கவிதை போகிறோம். அப்புறம் ஒன்று சொல்கிறார், பாவம் எவ்வளோ நொந்திருந்தாரா ஷாஜகான். எல்லா காதலும் கவிதையில் துவங்கியும் ஒரு காதல் கூட கவிதையாக முடியவில்லை. முடியாது ஷாஜகான், முடியவே முடியாது.
ஒருபோதும் காதல் கவிதையாக முடிஞ்சதை எனக்கு தெரியும், என் வயசுக்கு இல்லை. ஆனால் தொடங்குறப்ப அவ்வளோ கவிதையாக தொடங்கும். அந்த காலத்தில் எழுதுவாங்க, மின்சாரம் பாயுது ஒரு கல்வியாக. இன்றைக்கெல்லாம் தமிழ் பாடலாசிரியர் எழுதுன பாடலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் பயந்து கருணாநிதியே சொன்னார். 50 கேஜி தாஜ்மஹால் வைரமுத்து எழுதுறப்ப அவரே பயந்து சொல்கிறார், இன்னும் இந்த வைரமுத்து எதெல்லாம் பின்னும் ஒப்பிட போகிறாரு எனக்கு அச்சமாக இருக்கு. அவர் காசை கொடுக்க அவர் பாட்டு எல்லாத்தையும் ஒப்பிடுறாரு. நீங்கள் வந்து 30 கிராம் ஆக்சிஜனு 65 கிராம் கார்பன் டை ஆக்சைடு எழுதியிருப்பார். எதோட ஒப்பிடுறது வேணாமா? கண்ணு பம்பரங்கிறா, இடுப்பில் பம்பரை விட்டேன், என்னென்னமோ பண்ணுறாங்க. யாரா கேட்டால் கூட இதெல்லாம் அப்படின்னா எரோட்டிக் பண்ணுறான். நம்மளை அது இப்போ போய் சினிமா போய் என்ன ஆகிப்போச்சு, செல்ஃபோன் வந்துச்சு, யதார்த்தத்தை உள்ளே பார்த்தாங்க, யதார்த்தத்தை பார்த்துட்டாங்க. இப்போ இந்த மாதிரி தொடர்ச்சியாக தொழில்நுட்பங்கள் வருது. நவீன வாழ்க்கை தொழில்நுட்பங்களாக ஆனது. மின்சாரம் எப்போ கண்டுபிடிச்சானோ நமக்கு நவீன வாழ்க்கை வந்துட்டது. நம்ம எல்லோரும் படித்தோம், மிகப்பெரிய அளவில் சம்பாதிச்சோம். சிலர் வந்து அடிமை வேலை செஞ்சாங்க. தலித்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் அவங்க லைஃப்பில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வர முடியல, இடஒதுக்கீடு வழியாக வந்திருக்காங்க. எல்லோரும் ஒரு கூட்டு வாழ்க்கையில் தான் வந்திருக்கோம். இன்னமும் கூட சில பேர் ஒடுக்கப்பட்டவங்களாக இருக்காங்க. இப்போ நாங்கள் சிறுபத்திரிக்கையில் இருக்க இப்போ இந்த செந்தி வந்திருக்கிறாரு. செந்திக்கிறது எனக்கு தெரியும் இப்போ 25 கூட்டத்துக்கு மேலே சென்னையில் மதுரை நடத்திருக்கிறார். புனைவுன்னு சொல்லி நடத்திருக்கிறார். நாங்கள்லாம் அங்கே வருவோம். அங்கே வந்து எல்லோரும் உட்காந்து பல விதங்களாக பேசுவோம். கட்டளைகளை பற்றி கதைகளை பற்றி எல்லாம் பேசுவோம். ஆனால் நான் தாமரை சார் கூட வந்து நிறைய போயிருக்கேன். போடியில் போயிருக்கேன். போடி மாலை இருந்தார்ல, போடி மாலை தான் போய் பேசியிருக்கேன். ஆனால் அங்கே இருக்கிற கூட்டத்துக்கும் இந்த சிறுபத்திரிக்கை கூட்டத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். இவங்க 10 மணி ஆகுதான்னு பார்த்துட்டு இருப்பாங்க சிறுபத்திரிக்கை கூட்டத்தில். இவங்க 9 மணி 8 மணி ஆச்சான்னு பார்த்துருக்கேன். எல்லாரும் வீட்டுக்கு போகணும். அங்கே 10 மணிலாம் கடை மூடிடுவாங்க. இதுதான் வித்தியாசம், வேறு பெரிய வித்தியாசமெல்லாம் கிடையாது. எங்காலும் பூரா அச்சோ 10 மணி ஆகுது, சீக்கிரம் கூட்டத்தை முடிங்களான்னு வாங்கி பாதி பேர் வெளியே போயிருப்பாங்க. ஆனால் இந்த கூட்டத்தில் எப்பா வசதிப்பா சுகர் பேசலாம் இருக்காங்க, சீக்கிரம் பேச்ச முடிங்கடாம்பாங்க. இது இலக்கியம் நடக்குது இப்படி. அப்புறம் வர வர நூலகங்களை பயன்படுத்தவே போச்சு. என்னது இல்லை உண்மைதானே, கேவலப்படாமல் எப்படி எழுத முடியும்? அப்புறம் இன்னொரு இடத்துல எழுதுறாரு, ஒரு காதல் கவிதையில் ஒரு மனுஷன் அந்த காலத்தில் ஊமையாக தடுத்தார். உன் தாய் உன்னை அலங்கரிப்பது என் அவஸ்தைகளான்னு. புரியுதா உங்களுக்கு யாருக்காவது? உன் தாய் உன்னை அலங்கரிப்பது என் அவஸ்தைகளான்னு. நீ அலங்கரிக்கிறதுக்கு எனக்கு அவஸ்தை கூடுதுங்கிறது அர்த்தம். உன்னை பொட்டு வைக்கிறா, பூ வைக்கிறா, ஜடை பண்ணுறா, எனக்கு ஒவ்வொரு நாளும் அவஸ்தை கூட்டிகிட்டே இருக்கும். அம்மா அலங்கரிக்காமல் இருக்க சொல்லுங்கிற மாதிரி தான் அந்த கவிதை. ஆனால் இவர் என்ன சொல்ல பாருங்க, அதான் ஆக்சுவலாக உற்பத்தியோடன்னு ஒரு கவிதை வருது. காதலியை பார்த்து சொல்கிறாரு, பார்க்கல, காதலிக்கலை, ஆனால் இவரே அது ஒருதலை காமத்தில் இருக்கிறாரு. நீயோ அழிவென்று அறிந்து அளந்தளந்து கொட்டுகிறாய் நடுக்கடலில் தானியத்தில். அந்த காதல்களை போய் வீணாக்கி கடலில் தானியங்கள். இதில் இன்னொரு உள்ளடக்கம் இருக்குது. அமெரிக்காவில் அதிகமாக கோதுமை விளைஞ்சால் விலை குறைஞ்சிருக்காண்டி நிறைய பேர் கடலை கொட்டிடுறாங்க. ஏன்னா விலையை மார்க்கெட்டில் விலை குறைஞ்சிடக்கூடாதுன்னு குறைஞ்சிடக்கூடாது கடலை கொட்டி கொட்டுவாங்க. கோதுமை டன்னு கணக்கில் ஏழை மக்களுக்கு எத்தியோப்பியா அனுப்பிடாங்கள அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா மார்க்கெட் போயிடும், சந்தை போயிடும், அங்கே வியாபாரி போயிருப்பான், காப்பீடு முதல் போட்டையும் போயிருப்பான், யூதான் போயிருப்பாங்க. நீ முதல்ல டெமாலிஷ் பண்ணுறான் அவ்வளோ கோதுமை. அதையும் சேர்த்து தான் எழுதுறாரு. 31 தெரிஞ்சதுனால சாட்ச கணக்கு அதுவும் காதலையும் பார்க்குற பார்வை கடலில் வீணாக போகிற அவன் எழுது வரல பழைய வெள்ளி வெளியார். என் காதல் வந்து இப்படி சொட்டு சொட்டாக வடியுது, என் பசலை வருது, காதலிக்காமல் எனக்கு எல்லாமே இப்படியெல்லாம் வருதுன்னு சொல்கிறேன். ஒன்று தான் உற்பத்தியோட பார்க்குறப்ப தானியங்களுக்கு வீணாக கடலில் கொட்டுற மாதிரி. கடல் என்ன மீன் சாப்பிட்றலாம், ஒரு பிரச்சனை இல்லை. எவ்வளோ மீன் சாப்பிட்றோம், இங்கே விதைக்கலாம் திருப்பி தானியம் உருவாகும்ல. அந்த மாதிரி நன்றி. அதே மாதிரி இந்த ஈழத்தமிழர் பிரச்சனைகளையும் நிராதரவாய் காடுகளில் மாற்றுடையின்றி தாகத்தோடும் பசியோடும் இறுக்கி பிடித்த சைனைடு குப்பையோடும் காத்திருக்கிறான் கௌதம புத்தன் எழுதுகிறார். அது புத்தர் இங்கேருந்து போன நம்ம நாட்டிலேருந்து போன அசோகர் எழுதி அனுப்பிச்சி விட்ட ஒரு நாடு பௌத்தம் பரவுது. அது வழியாக இலங்கை, மலேசியா, கிழக்காசி நாடு கூட பௌத்தம் வருது. எங்கள் ஊர் தான் சிங்களர்கள் வர்றாங்க, அவங்க பௌத்தத்தை எடுத்துட்டாங்க. ஏன் இங்கேருந்து போனால் தமிழ் தோத்தான்னு பார்த்தா நானும் அனசு ஆராய்ந்து பார்த்தேன். இவன் இங்கே இருக்க சாதியை விடுங்க, நீ பௌத்தனாக மாறாட்டி கூட பரவாயில்ல, கவலைப்படாத. சாதி விட்டு அவன் பார்த்துட்டான். நம்ம தான் பௌத்தனாக ஒன்று சேர்ந்துட முடியும், இவன் சாதி வழியாகவே ஒன்று சேர மாட்டேன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு இவ்வளவு மோசடி வந்ததுன்னு கூட அதான் காரணம். இந்த மாதிரி ஒரு கவிஞை வந்து தன்னுடைய சிறிய வாக்கியங்களாலும் தன்னுடைய சிறிய மனக்குறைகளாலும் சிறிய முரண்பாடுகளாலும் இன்னொருத்தரோட உரையாடுகிற வழி தான் கவிதை.
நான் நிறைய கவிதையில் சொல்ல முடியும். ஆனால் ஒரே ஒரு கவிதையை, நான் கடைசி கவிதை எனக்கு வந்து அந்த ஷாஜகானுடைய ஒட்டுமொத்த ஒரு என்ன சொல்கிறது, இதுக்கு மேலே என்ன எழுத முடியாது, ஞான விடுங்கன்னு சொல்கிற மாதிரியான ஒரு கவிதை. ஒரு பொழுதேனும் நட்புக்கு செய்த துரோகத்தை, நம்பிக்கைக்கு வழங்கிய அவமரியாதையை, அன்பின் மேல் செலுத்திய வன்முறையை, தவிப்பின் மீது வீசிய அலட்சியத்தை, கலையின் மீது பூசிய பொய்மைகளை, வரலாற்றின் மேல் செய்த இருட்டடிப்பை, எளிமையின் மேல் போர்த்திய அரசியலை, இயல்பின் மீதான மேலாதிக்கத்தை, வெற்றிகளின் மீதான தீரா வெறியை, தோள்களின் மீதான கேலிச்சிரிப்பை, கொல்லப்பட்டோர் பற்றிய அவதூறுகளை, சிறுமைப்பட்டோர் மீது காட்டாதிருந்த கனிவை, கனவுகள் மேல் கொட்டியை உறுத்தும் மணலை, ஒரு பொழுதேனும் கருதியிருந்தால் கூட போதும் நீ மனிதனாய் வாழ்வதற்கு. நன்றி.